Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளம் சொல்றீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். ரெவென்யூ அப்படின்றது P இன்டூ எக்ஸ் அண்ட் காஸ்ட் ஃபங்க்ஷன் நமக்கு இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இங்கே சப்ஸ்டிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ P அப்படின்ற இடத்துல வந்து கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 200 minus x by 100 அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து 200 minus x by 100 அப்படின்னு போட்டுட்டு whole bracket into x minus bracket open cost function வந்து 40x plus 120. இந்த இடத்துல வந்து 40x plus 120 அப்படின்னு வரும். ஸோ ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு இந்த x உள்ள மதில் பண்ணா 200x minus x square by 100 minus உள்ள வந்துடும் minus 40x minus 120. இதில் லைக் டேர்ம்ஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த 200x minus 40x கம்பைன் பண்ணால் 160x வரும் minus x square by 100 minus 120. ஸோ ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் கிடைச்சிருச்சு. அடுத்த சப்டிவிஷனில் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் அட் அன் அவுட்புட் ஆஃப் 10 யூனிட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் வேணும் இல்லையா? ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் ஃபங்க்ஷனை எக்ஸால் டிவைட் பண்ணணும். இது எக்ஸால் டிவைட் பண்ணால் 160 வரும். இதே எக்ஸால் டிவைட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் மட்டும் வரும். இது எக்ஸால் டிவைட் பண்ணால் 120 பை எக்ஸ் அப்படின்னு வரும். பட் இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் அட் அன் அவுட்புட் ஆஃப் 10 யூனிட்ஸ், இப்போ நம்ம எக்ஸுக்கு வந்து 10 அப்படின்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணோம். ஸோ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு வரும்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 160 மைனஸ் இது 10 பை 100 மைனஸ் 120 பை 10. எக்ஸுக்கு பதில் 10 போட்டாச்சு. இந்த 0 கட் பண்ணிடலாம், இதை கட் பண்ணிடலாம். இதை டிவைட் பண்ணால் 0.1 வரும். ஸோ 160 மைனஸ் 0.1 மைனஸ் 12. ஸோ இந்த 160 minus 12 போட்டால் 148 வரும். minus 0.1 அப்படின்னு போடும்போது 147.9 இவ்வளோ ருபீஸ் அப்படின்னு வரும். இந்த தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இதில் மார்ஜினல் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அட் அவுட்புட் ஆஃப் 10 யூனிட்ஸ். ஸோ மார்ஜினல் ப்ராஃபிட் அப்படின்னா ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் ஒரு டைம் டிஃபரன்சியேஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து தேர்ட் சப்டிவிஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ மார்ஜினல் ப்ராஃபிட் அப்படின்றது dp by dx. நான் டைரெக்டாகவே டிஃபரன்ஷியேஷன் எழுத போகிறேன். ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் வந்து இங்கே எழுதியிருக்கோம் 160, இதோட 160x, இதோட டிஃபரன்ஷியேஷன் 160 வரும். அடுத்தது ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது மைனஸ் 2x by 100 அப்படின்னு வந்துடும். மைனஸ் 2x by 100. அண்ட் இந்த லாஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா மைனஸ் 120, அது கான்ஸ்டன்ட் எதுவும் வராது. and at x equal to 10. So 10 substitute பண்ணும்போது 160 minus 2 into 10 by 100 இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 2 divided by 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.2. 0.2 இதை சப்ட்ராக்ஷன் பண்ணால் கிடைக்கிறது rupees 159.8. அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்ஜினல் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அட் அன் அவுட்புட் ஆஃப் 10 யூனிட்ஸ். ஸோ இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்றது இங்கே இருக்குது 160 மைனஸ் எக்ஸ் பை 100 மைனஸ் 120 பை எக்ஸ் அப்படின்னு இருக்கு. இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து மார்ஜினல் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம டைரெக்டாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணிடலாம். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் இதோட டிஃபரன்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா 160 வந்து 0 ஆகிடும். மைனஸ் எக்ஸ் பை 100 அப்படின்றது வந்து மைனஸ் 1 பை 100 அப்படின்னு வந்துடும். ஏன்னா எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1. அதுக்கு அடுத்தது மைனஸ் 120 பை எக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மைனஸ் 120 அப்படியே இருக்கட்டும். 1 பை எக்ஸ் அப்படின்றது மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணால் மைனஸ் 1 பை 100 plus 120 by x square அப்படிங்கிறோம். அண்ட் இதில் வந்து அவுட்புட் வந்து at x is equal to 10
அப்படின்ற வேல்யூக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ -1/100 plus 120 by 10 square. 10 square என்றது 100. ஸோ -1/100 plus 120 by 100. ஸோ ரெண்டு டினாமினேட்டரும் சேம் 100. நியூமரேட்டரில் 120 minus 1 வந்து 190. இப்போ இதை 100ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு டெசிமல் பிளேஸஸ் மூவ் ஆகும். இங்கே இருக்கிறது 1 and 2 இந்த இடத்துல வரும். ஸோ இதோட வேல்யூ rupees 1.19.